தமிழக அரசியலில் திருமாவளவன் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி பச்சோந்து யாருமே கிடையாது. முதல்ல தேர்தல் அரசியல் திருடர் பாதையும் சொல்லி தேர்தல் அரசியல் கட்சி துணை திருமாவளவன் தான். 2009 ஈழ போராட்டம் பண்ணுற 2 நாள் உண்ணாவிரதம் இருக்கார். சாமி வரை உண்ணாவிரதம் சொல்லிட்டு 2 நாள் உண்ணாவிரதம் 2ஆம் நாள் உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு காங்கிரஸுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு முழங்கிட்டு வேரோட காங்கிரஸ் அழிப்பு தான் என் கொள்கைன்னு சொல்லிட்டு அதே 2009 காங்கிரஸோட கூட்டணி வச்சு அன்னை சோனியா காந்தி வாழ்கன்னு சொன்னவர் தான் இதே திருமாவளவன். ஆதரவு வேஷம் போடுவார், அட்டை கோஷம் போடுவார். பார்த்தா ஈழ ஆதரவுக்கு ஈழத்துக்கு எதிராக வேலை செஞ்ச KS அழகிரி இந்து ராம அழைச்சிருந்து விருது கொடுப்பாரு, எதிர்ப்பு அப்படின்னு போராடுவார். ஆனால் அணுகுலையை யார் கொண்டு வந்த நாராயணசாமி காங்கிரஸ் கொண்டு வச்சு தன்னோட பிறந்த நாளில் அவர் தலைமை தாங்க வச்சு சந்தோஷப்படுவார். பெரியார் திருடர் வீரமுனியன் அப்படியே ஒட்டி உறவாடுவார். அடுத்த நாள் பார்த்தா ஈசா மையத்தில் போய் சத்ரு குருவை போய் பேட்டி கொடுத்துட்டு இருப்பார், பேட்டி எடுப்பார். 3 தூக்கு தண்டனை இடத்துக்காண்டி பயங்கரமாக போராடுவார். ஆனால் அந்த 3 பேரும் உள்ளே வச்சு தொங்க வைக்கணும்னு சொன்ன EK சேலவனுக்காண்டி மண்டி போட்டு பிரச்சாரம் பண்ணுவார். ஒன்றுமே இல்லாத திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம்னு சொல்லுவார். அடுத்த நாள் தமிழ் தேசியம் ஒன்று இல்லைன்னு சொல்லுவார். விஜயகாந்துக்கு அம்பேத்கர் பற்றி என்ன தெரியும் சொல்லுவார். அவர் கூட்டணி வச்சா விஜயகாந்த் என் கண்ணுக்கு அம்பேத்கராக தெரியாதுன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சந்தர்ப்ப அரசியலுக்கும் பச்சோந்தி அரசியலுக்கும் சொந்தக்காரான இதே விடுதலை திருமாவளவனை தூக்கி பிடிச்சது திமுக தான். இப்போ திமுக வாயில் வயிற்றுன்னு அடிச்சுக்கிட்டு திமுக சேர்ந்த ராஜா போன்ற சில தலைவர்கள் திருமாவை விபச்சாரி தேவடியாமவன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறது விமர்சனம் பண்ணுறதா பார்த்துட்டு தான் இருக்கும். எரிதடி மாலான்னு கத்துறாங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது. இப்போ இவ்வளோ நாள் புரட்சியாளரும் சாதி மறுப்பாலும் தெரியப்பட்ட திருமாவளவனுக்கு எதிராக இன்னும் இந்த திராவிட கும்பல் எப்படிப்பட்ட கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கட்டும் பாருங்கள். இதை நாங்கள் அவன் சந்தர்ப்பத்தை சொன்னால் தான் எங்களை ஜாதி வெறின்னு சொன்னாங்க. பார்ப்போம் இன்னும் வருங்காலத்தில் திமுக திருமாவளவன் எந்த அளவுக்கு அடக்கி கொடுக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.